பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரீத்திக்குரியவர்கள் 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். பார்த்தீர்களா, ரெஸ்டோரேஷன். இழந்து போன எல்லாவற்றையும் மெபிபோசேத் பெற்றுக்கொள்வதை காண்கின்றோம். அவங்க அப்பா பெரிய இளவரசன், அது தாத்தா சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக பல வருடம் இருந்தவர். ஆனால் மெபிபோசேத்தோ ஒன்றுமில்லாத ஏழையாக மாஹீர் எனப்பட்டவருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக ஒரு சிறைச்சாலையில் இருப்பது போல இருந்தார். திடீரென்று ஒரு நாளில் ராஜா அழைத்து, எல்லா நிலங்களையும் உனக்கு தருகிறேன், அது மாத்திரமல்ல, நீ ஒரு ராஜகுமாரனைப் போல என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய், சந்தோஷமாக இரு என்று சொல்லி அள்ளி அள்ளி கொடுப்பதை காண்கின்றோம். நாம் ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிலும் தோற்றுப்போவதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லா இடங்களிலும் அவமானப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, நாம் சிறைச்சாலையிலேயே இருப்பதற்கு, வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே நம்மை நினைக்கின்றார். அப்பொழுது நினைத்து பார்க்காதபடிக்கு அத்தனை நன்மைகளையும் திரும்ப தருகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் தருகிறார். புதிதாக நன்மைகளை தருகிறார். ராஜாவோடு பந்திருக்க வைக்கிறார். நித்தமும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். போதும் போதுங்கிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அழகான ஒரு வசனம் உண்டு, மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவிற்கு நான் உனக்கு அளப்பேன். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு அளப்பாராக. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மனுவேலிசரேல் சிரசே
வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் சரலேல் சிரசே கானானி நதி தீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மையின் தேவா வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே சென்ற செய்தியின் தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். மார்க்கு 5வது அதிகாரம் 6வது வசனம். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணை என்று சொல்லி மிகுந்து சத்தமிட்டு சொன்னான். தூரத்தில் இயேசுவை கண்டபொழுதே அவன் ஓடி வருகிறான். அந்த பேய்கள் ஓடி வருகின்றன. அவன் ஓடி வந்தான் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது. என்றால் இப்பொழுது அவன் கட்டுப்பாட்டிலே அவன் இல்லை. அவன் மூளை உறங்கி கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் தான் அவனை பல வருடங்களாக அரசாட்சி செய்து வருகின்றது. இந்த ஆவிகள் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று அறிந்து அவரை பார்ப்பதற்காக ஓடி வருகின்றன. ஓடி வந்து ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொண்டன. ஆச்சரியமாக நமக்கு இருக்கிறது. ஏனைய எல்லா சம்பவங்களிலும் விட, அதாவது இயேசு அநேக பிசாசுகளை துரத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பிசாசை துரத்துகிற பொழுது நிறைய உண்மைகள், ஆவிக்குரிய உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது. இந்த பிசாசுகள் எல்லாம் ஓடி வருகின்றன. தெய்வகுமாரனை பார்த்த மாத்திரத்திலே அவரை பணிந்து கொள்கின்றன. பணிந்து அவைகள் சொல்லுகின்றன, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஆராதனை செய்கின்றன. ஏன் இவைகள் ஆண்டவரை ஆராதனை செய்கின்றன, ஏன் ஆண்டவரை பணிந்து கொள்கின்றன என்றால், இது இந்த பழக்கம் ஏற்கனவே இருக்கு. இந்த பிசாசுகள் எல்லாம் ஒரு நாளிலே ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட தேவனுடைய தூதர்கள், ஆண்டவரை இடைவிடாது இரவு பகலும் ஆராதித்து கொண்டிருந்தவர்கள். அவருடைய தலைவனாகிய அந்த விடிவெள்ளி, அந்த லூசிஃபர், ஆண்டவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கும் நான் மேலாவேன் என்று பேராசைப்பட்டபடியினாலே, பெருமை கொண்டபடியினாலே ஆண்டவரில் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவர்கள் இப்பொழுது இந்த பூமியிலே பிசாசுகளாக ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எதிராளிகளாக இருக்கின்றார்கள். ஒரு நாளிலே அவர்களுக்காக நியாய தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் தான் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதர்களை அவர்கள் ஆக்கிரமித்து வியாதிகளை கொண்டு வந்து, பிரச்சனைகளை கொண்டு வந்து அவருடைய ஆத்மாக்களை எப்படியாவது பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று போராடுகின்றன. இப்படி இருக்கத்தக்கதாக அந்த பழைய பழக்கம் அவங்களுக்கு இப்பவும் இருக்குது. ஆண்டவரை பார்த்த உடனே பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அந்த ஆராதனையை அவன் மறுபடியும் செய்கிறாங்க. எத்தனை பேர் ஆராதனை பண்ணுறாங்க. ஆராதனைகளுக்கு என்று சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும்.
அந்த ஆராதனைகளை விட இந்த ஆராதனை சிறப்பாக இருக்கிறது. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. இந்த நாளில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நமக்கு ஆண்டவரை ஆராதனை செய்ய தெரியுமா என்பதுதான். ஜெபம் பண்ண தெரியும், நமக்கு கண்டிப்பாக ஜெபம் பண்ண தெரியும். இதற்கெடுத்தாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவர் எனக்கு அது தேவை இது தேவை என்று சொல்லுகிறோம். பிரச்சனை தாங்க முடியாமல் போகிற பொழுது அழுகிறோம். ஆண்டோட சமூகத்தில் காத்து கிடக்கிறோம், உபவாசம் செய்கிறோம். எப்படியாவது இந்த காரியத்தில் உங்களுடைய பதில் எனக்கு வேண்டும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த தேவையை நீர் எப்படியாவது சந்தித்து தான் ஆக வேண்டும், நான் நம்முடைய பிள்ளை வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று நம்முடைய காரியங்களை சொல்ல நாம் நன்றாக படித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த ஜெபம் கூட செய்ய தெரியாதபடிக்கு எத்தனை கோடி கோடி பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் கோடி கோடியாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆராதனையை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. தாவீது ஆராதனை நாயகனாக இருந்தார். ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருந்தார். சுரமண்டலத்தை அவர் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லோருமே ஆண்டவரை பல நாமங்களை சொல்லி ஆராதித்தார்கள். சாரோனின் ரோஜாவை, பள்ளத்தாக்கின் லீலியே, இயேசுவை 1000-10,000ங்களில் சிறந்தவரே, வெண்மையும் சிவப்புமானவரே என்று ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரை ஆராதித்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? ஆராதனை வேறு, ஜெபம் என்பது வேறு. ஜெபம் என்பது நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம், நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், நம்முடைய வியாதிகளை சொல்லுகிறோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம், நம்முடைய மன போராட்டங்களை சொல்லுகிறோம், நம்முடைய குழப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம். நாம் ஏமாற்றப்படுகிற பொழுது, நாம் அப்படியாக கீழே தூக்கி வீசப்படுகிற பொழுது, மிதிக்கப்படுகிற பொழுது தாங்க முடியாமல் நாம் ஓலமிடுகிறோம். ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் இங்கே இதுவும் ஜெபம்தானா? இது ஜெபம் அல்ல, ஆராதனை. இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாம் புகழ்கின்றோம். ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது அவன் எப்படி ஆரம்பிக்கணும்? முதல்ல அவன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இங்கே அதை அழகாக இந்த பிசாசுகள் செய்கின்றன. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரன். என்றைக்காவது நீங்கள் இப்படி சொல்லி துதித்திருப்பீர்களா? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஆண்டவரே, 1000-10,000ங்களில் சிறந்தவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியே என்று நாம் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதித்த பிறகு, ஆண்டு பிரஸ்தன் நம்ம மேலே இறங்கின பிறகுதான், நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்ச பிறகுதான், உறுதி வந்த பிறகுதான் நம்முடைய தேவைகளை கடைசியில் நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆராதனை செய்ய படியுங்கள், ஆண்டவருடைய நாமங்களை சொல்ல படியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது நாம் ஆண்டவரை ஆராதியுங்கள். தாவீது ராஜா, யோசபாத் ராஜா ஆண்டவரை ஆராதிச்சாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க, ஆண்டவரை புகழ்ந்தாங்க. அதனால ஆண்டவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் காண்கிறோம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் சண்டையே கிடையாதுப்பா. நான் இந்த மனுஷனை பிடிக்க வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நான் என் வேலையை எப்படி மனுஷர்களை பிடிச்சி அழிக்கிறது, அதனால தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு நான் வரலை. எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லைப்பா. எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு கர்த்தர் பேரிலே ஆணை. அதாவது ஒரு சமாதானத்துக்கான உடன்படிக்கைக்காக அங்கே அந்த பிசாசுகள் போராடுகின்றன. ஆண்டவரோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெற முடியாது என்பதை நன்கு அறிந்திருக்கிறபடியினாலே எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கை செய்துவிட வேண்டும். ஆண்டவருடைய கோபாக்கணைக்கு ஆளாகிவிடக்கூடாது, ஆண்டவருடைய சாபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது, அது நம்மளால் தாங்க முடியாது என்று உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு கர்த்தர் பேரிலே ஆணை. இந்த அறிவு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நிறைய பேர்களுக்கு இந்த அறிவு இருப்பதே இல்லை. அதாவது ஒரு இடத்துல மோதிரக்கு முன்ன கொட்டி, ஒரு மலையில் போய் முட்டுறக்கு முன்ன கொட்டி, முட்டுனா என்ன ஆகணுங்கிறத சிந்திக்கணும். இந்த ஆவிகள் சிந்தித்தபடினால்தான் இப்படி பேசுகின்றன. சிந்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பலன் என்ன, எதிராளியின் பலன் என்ன? நம்ம விட அவங்க பலமாக இருக்கிறாங்கன்னா முட்டக்கூடாது. சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட போயிட்டு வம்பு வச்சுக்க கூடாது. அவங்கள்ட்ட போயிட்டு நான் யார் தெரியுமான்னு சொல்லி நெஞ்ச நிமித்து நிற்கக்கூடாது. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, மேலே இருக்கவங்ககிட்ட அப்படி நம்ம பணிஞ்சு போகிறது ரொம்ப நல்லது. அவங்கள்ட்ட போயிட்டு எது தேவையில்லாமல் வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் எங்கே போனாலும் சண்டை இழுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. என் கூட ஸ்போர்ட்ஸில் இருந்த ஒரு அண்ணன் சொன்னாங்க, அவங்க ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை பிடிக்கும். அப்போது அவங்க அன்று அறியாத ஒரு மகன், அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் எங்கே போனாலும் சண்டை இழுத்துருவான். ஒரு சமயம் அவங்க
நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போகிறாங்க. அவங்க அம்மா, இந்த அண்ணன், அவங்களுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன் எல்லாம் போகிறாங்க. போனால் அங்கே டீ குடிக்க பாதிராத்தில் நிப்பாட்டுறாங்க. அங்கே டீ குடிக்க போனதில் டீக்கு ஊற்றுற வேண்டிய டீயில் வந்து கொஞ்சம் சீனி குறையா போட்டான். ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. உடனே வாக்குவாதம் ஏற்படுது. உடனே இவர் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறார். அங்கே கைகுழப்பு ஏற்படுற மாதிரி இருக்க. உடனே எல்லோரும் விலக்கி விட்றாங்க. இவங்க பஸ் ஏறுறதுக்கு வராங்க. வேண்டாம் அண்ணே, வேண்டாம் அண்ணேன்னு சொல்லி இந்த அண்ணெல்லாம் அவங்களை தடுக்கிறாங்க. எல்லோரும் உள்ளே வந்து உட்காடுறாங்க. அவங்க ஜன்னல் ஓரத்தில் இருக்காங்க. கரெக்டாக அவங்க இந்த அண்ணன் சண்டை போட்டு அந்த அண்ணன் ஷட்டர் கீழே இறக்கி விட்றாரு. அவன் அங்கேருந்து கல்லை தூக்கி வீசுகிறான். ஷட்டரில் வந்து விழுது. ஷட்டரை கீழே இறக்கி விடலைன்னா இவங்க மண்டை உடைஞ்சிருக்கும். பாதி ராத்திரி எந்த ஹாஸ்பிட்டல் போக, பாதி ராத்திரி எங்கே போய் தையல் போட, யார்கிட்ட போய் சொல்ல, ரத்தத்தை எப்படி துடைக்க, என்ன நோக்கத்தோடு அவங்க போயிட்டுருக்குறாங்க. அந்த நோக்கம் என்ன ஆக எல்லாமே சீர்குலைஞ்சு போயிடும். இது தேவையா? நம்ம அதுக்காக சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறோம், மண்டையில் கல்லடி வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம வந்து வேற ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் இதில் தேவையில்லாத காரியத்தில், சண்டையில், வாக்குவாதத்தில் ஏன் ஈடுபடணும்? அவன் கள்ள தூக்கி வீசினா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் சிந்தனை செய்கின்றவர்களாக இருக்கணும். தேவையில்லாமல் போயிட்டு யார்கிட்டையும் இந்த வம்பை வச்சுக்க கூடாது. நிறைய பேர் வம்பு இழுத்துட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் பகைகளை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் சண்டை போடுறதுக்கு தயங்க மாட்டேங்காங்க. இல்லை, அன்னையோட முடியாது, அதுக்கு தொடரும். அந்த பிரச்சனை வந்து 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் அது பெரிய பகையாகி இவங்க அவங்கள அடிக்க, அவங்க இவங்களை அடிக்க மாறி மாறி அது பயங்கர மோசமானதாக மாறிவிடும். ஆனால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எங்களுக்கும் என்னங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம், இது ஒரு பிரச்சனையாங்க, விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு சமாதானமாக போயிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். தேவையில்லாத தலைவலி, டென்ஷன், ப்ரெஷர், அந்த போலீஸ் ஸ்டேஷன், இந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த லாயர், இந்த லாயர், எதுவுமே தேவையில்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே பிசாசுகளை ஆண்டவர்கிட்ட சமாதானம் பண்ண வந்து நிற்கிது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பண்ணுகின்றவர்களாக இருக்கணும். யார்ட்டையும் போயிட்டு தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைகளை இழுக்கக்கூடாது. பகைகளை சம்பாதிக்கக்கூடாது. பகையினர்களை சம்பாதிக்கக்கூடாது. நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். அழிந்து போகும் உலகப் பொருட்களினால் நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் பொருட்டு நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் எதிரிகளை சம்பாதித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் எதிரிகளை சம்பாதிக்கிறது தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க காரணம் இல்லாமல் பாய்ப்பாங்க, காரணம் இல்லாமல் சண்டைக்கு வருவாங்க, அவங்கள சமாதானப்படுத்தினா நிற்க மாட்டாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்துக்காக போகும்பொழுது 1000 எதிரிகள் எழும்புறாங்க, அவங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க யுத்தம் செய்ய தான் செய்வாங்க. ஆண்டவர் தான் யுத்தம் அவங்களுக்கு விரோதமாக பண்ணுவார். ஆனால் தேவையில்லாமல் பல காரியங்களில் ஈடுபட்டு பகையை சம்பாதித்துக் கொள்வது என்பது தேவையில்லை. நாம் சமாதானம் பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். ரோட்டில் சண்டை போட்டிருப்பதை தவிர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணை என்று மிகுந்து சத்தமிட்டு சொன்னாங்க. எங்களை வேதனை மட்டும் படுத்திடாதீங்க. பேய்கள் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு பயப்படுகின்றன என்பதை வாசிக்க கேட்கிறோம். இதை இன்னைக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற வாலிபர்களும் ஊழியக்காரர்களும் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை கண்டு பிசாசுகள் எப்படி பயப்படுகின்றன? இந்த உண்மையை நம்ம சாதாரண அடிப்படை உண்மை அநேக நேரங்களில் நம்ம அறியாமல் போயிடும். நம்ம ஆண்டவரை கண்டு பிசாசுகள் நடுங்கும். ஐயோ ஆண்டவர்களை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லும், எங்களை வேதனைப்படுத்திடாதீங்க. ஆனால் இன்னைக்கு இது ரிவர்ஸில் போகுது, அது உல்டாவாக இருக்கு. பிசாசுகள் ஆண்டவரை கண்டு பயப்படுகின்றன. அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களே ஆண்டவர் இருக்காரு, ஆனால் தனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவங்க மறந்து, இந்த ஆண்டவர் கண்டு அந்த பிசாசுகள் பயப்படுகிறத மறந்து ஊழியக்காரர்கள் பிசாசுகளை கண்டு பயப்படுறாங்க. பிசாசுரா பயந்து நடுங்கிறாங்க. 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய சீனியர் ஊழியக்காரர் அந்த நாட்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஊழியன்னா என்ன, ஒன்று ஆன்லைன் ப்ரேயரில் போய் மெசேஜ் கொடுக்குறது, இல்லைன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயரில் மெசேஜ் கொடுக்குறது, என்றைக்காவது கன்வென்ஷன் கூட்டங்களில் போய் 1-2 நாள் நைட்டு பேசுகிறது. இவர் ஒரு நைட்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச போயிருக்கார். ரொம்ப தூரமான ஒரு இடம். கூட ஒரு ஜூனியரை கூப்பிட்டு போயிருக்கார். நைட்டு 11 மணிக்கெலாம் கூட்டம் முடிஞ்சு கிளம்பி ஊருக்கு வரணும். 1 மணி நேரம் ட்ராவல், காட்டு வழி பாதை வழியாக வரணும், வயக்காடு வழியாக வரணும். பார்த்து போங்க பாஸ்டர், இங்கே நிறைய பேய்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சும்மா சொல்லி விட்றாங்க. அவர் அதை மனசில் வச்சுட்டே வண்டியை ஓட்டிகிட்டே வராரு, பாட்டே ஓட்டு வர்றாரு. பின்னால் ஜூனியர் சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கார். திடீர்னு ரோட்டில் போகும்போது ஏதோ நடந்து ரோட்டுக்குள்ளே போகிறவர் டக்குன்னு வயக்காட்டுக்குள்ளே வண்டியை விட பார்த்தார்.
அப்போ ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இப்படியே வண்டி நிப்பாட்டிக்கிட்டார். ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் ஊழியக்காரில் கைவிட மாட்டார், பாதுகாப்பார். அப்படி சமூகம் முன்னால் போகுது, தூதர்களுக்கு கூட வராங்க. எந்த விதத்திலும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை, இருளை கண்டு பயப்படுங்கிற அவசியம் இல்லை, எந்த பிசாசையும் கண்டு பயப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் தான் ஊழியக்காரனை கண்டிப்பாக பாதுகாப்பார். இவருக்கு அங்கே அந்த வண்டியை கொஞ்சம் விட்டோன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தூ தூ தூன்னு 3 தடவை துப்புனாராம். பின்னால் அவரை பார்த்து ஊழிய நாளது முன்னே ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன தம்பி உட்காந்துருக்கார். இது பெரிய சீனியர் ஊழியக்காரர். உடனே தூ தூ தூன்னு சொல்லி தப்புனா. அதாவது எதுக்குன்னா பிசாசு பிடிக்க வந்துச்சுன்னா 3 தடவை தூ 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 தூன்னு துப்புனா அது வராதான். 2 இடம் துப்பக்கூடாது, 5 இடம் துப்பக்கூடாது, கரெக்டாக 3 தடவை துப்பணுமா. என்ன ஒரு மடத்தனம், என்ன ஒரு முட்டாள்தனம். உயிருள்ள ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது, அவரை கண்டு பிசாசுகள் நடுங்குகிற பொழுது, அவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மிக பெரியவராக இருக்கும்போது இவர் பிசாசு கண்டு பயந்து நமக்கு இது ஆயிடக்கூடாதுன்னு 3 தடவை துப்புவது என்பது நகைப்புக்கிடமாக இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தைரியம் இல்லாத நடுங்குகிறவர்கள்லாம் ஊழியத்துக்கு ஊழியம் செஞ்சாங்கன்னா அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பிசாசுகள் நடுங்குகின்றன. எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு கர்த்தர் பேரிலே ஆணை, எங்களை வேதனைப்படுத்தாதீங்கப்பா, உமக்கு எங்களுக்கு நடுங்குகின்றன பிசாசுகள். ஆண்டவரை கண்டு பிசாசுகள் நடுங்கும். ஆண்டவரை கண்டு கேன்சர் வியாதி நடுங்கும். ஒரு உண்மையான ஊழியக்காரன் கேன்சர் வியாதியில் இருக்க ஒருத்தருக்கு ஜெபம்னு வந்தா உள்ள இருக்கிற கேன்சர் பிசாசு நடுங்கும். ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரே, ஊழியக்காரன் வந்துட்டாரு, என்ன ஆக போறேன்னு நடுங்கும். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க அந்த வியாதியை பார்த்து நடுங்குறாங்க. கடன் பாரத்தில் இருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருக்க, நெருக்கிதுன்னா ஊழியக்காரங்க நடுங்குறாங்க. ஏன் அந்த உங்களை கடன் நடுங்குங்க. அந்த கடன்கார ஆவி, அந்த வருமானத்தை தடை செய்கிற ஆவி, அந்த வருமானத்தை பிடுங்குகிற ஆவி, வட்டியின் ஆவியில் உங்களை கண்ட நடுங்கும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இந்த ஆவிகளுக்கு தெரியும். ஆனாலோ அந்த பரிதாபம், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து இதுபோல பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஜெபம்னா பயப்படுறாங்க. இந்த மாதிரி வியாதி இருக்கவங்க நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருந்தாலும் ஏன்ட்ட கொண்டு வராதிங்க, அவர்கிட்ட விட்டுருங்க, நான் அதெல்லாம் ரெடி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நடுங்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் அறியவில்லை என்பதுதான். பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஆவிகளுடைய ஆராதனை ஒன்றை நாம் காண்கின்றோம். நாம் ஆராதனை செய்வது அவசியம் என்பதையும் அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அந்த ஆவிகள் ஆண்டவரை கண்டு நடுங்கின. நாம் நடுங்கக்கூடாது, நாம் பயப்படவே கூடாது. இயேசு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் வாழ்க்கையில் கலங்கக்கூடாது, எந்த நிலைமையிலும் பயப்படக்கூடாது. அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், நம்மத்திலே இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு பயந்து நடுங்குவதை விட்டு விடுங்கள். பிசாசுக்கு பயந்து நடுங்குவதை விட்டு விடுங்கள். வியாதிகளை கண்டு பயந்து நடுங்குவதை விட்டு விடுங்கள். பொல்லாத மனிதர்களை கண்டு பயந்து நடுங்குவதை விட்டு விடுங்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களை கண்டு பயந்து நடுங்குவதை விட்டு விடுங்கள். ஆண்டவரை கண்டு பயப்படுங்கள். உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் பெரியவர், மிக பெரியவர். இந்த உண்மையை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம யாரும் அசைக்க முடியாது. எந்த வியாதி நம்மளை தொட முடியாது, எந்த பொல்லாத மனுஷரும் நம்ம தொட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்படாதவர்களாக இருப்போம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை பாதையிலே நாம் இந்த இடத்துக்கு வராத வரைக்கும், அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை அறியாத வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது, சந்தோஷமாகவே இருக்க முடியாது, மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, நிம்மதியை தூங்க முடியாது. எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் வருத்தம், பயம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார். இயேசு உன்னதமான தெய்வத்துடைய குமாரன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். நாம் பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். இப்படி ஆவிக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆண்டவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என்பதை சொல்லிக் கொடுங்கள். இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி அப்படியே உங்களை விட்டு நீங்கிவிடும். எவ்வளவு பெரிதான கடன் பாரங்கள் இருந்தாலும் அந்த தேவைகளை ஆண்டவர் அப்படியே அதிசயமாக சந்தித்து விடுவார். அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பல கோடி, பல லட்சம் கடன் இருக்கலாம், அவைகள் எல்லாம் உங்களை விட்டு அப்படியே அது விலகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை அறிவீர்களா? இந்த உண்மையை அறியக்கூடாது, நீங்கள் அறிந்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சாத்தான் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றான்.
உங்களுக்கு எப்படியாவது ஒரு பயத்தை கொண்டு வந்து விட வேண்டும். உங்களை எப்படியாவது வீழ்த்துன்னா பயம் இருந்தால், உங்களுக்குள்ள பயம் இருந்தால் தான் முடியுங்கிறத அவன் உணர்ந்து அவன் பல விதங்களில் உங்களுக்கு எப்படியாவது ஒரு பயத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறான். அந்த வலையில் நீங்கள் விழுந்துடாதீங்க, பயப்படாதீங்க. நான் ஆண்டவருக்கு மாத்திரமே பயப்படுவேன், அவருடைய அன்புக்கு மாத்திரமே நான் பயப்படுவேன், சிலுவைக்கு மாத்திரமே நான் பயப்படுவேன் என்று ஆண்டவருக்கு முன்பு சரணாகதி அடைங்க. நான் முன்னேறுவேன், இயேசுவை முன்னால் வைத்து நான் முன்னேறுவேன், இயேசுவை பார்த்து முன்னேறுவேன் என்று சொல்லி ஓடி பாருங்க. மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. செய்தி மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் சாத்தா அவங்கள பயம் காட்டுறானோ, எப்பெல்லாம் அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், உன் குடும்பத்தை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், உன் பிள்ளை எப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், ஏசு இருக்காடா போடா, ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நீ அசைக்க முடியாது, எங்களை தொட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு சவால் விடுங்க. நீங்கள் வைக்கப்படவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்போ பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட பிசாசுகள் கூட உண்மை கண்டு பயப்படுகின்றன, நடுங்குகின்றன, ஆராதனை செய்கின்றன என்பதை ஆண்டவரே நாங்கள் கண்டோம், ஆச்சரியப்படுகிறோம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிசாசுகள் கூட அழகாக ஆராதனை செய்யும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்ய அறியாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா, சோத்திர பலியிடுகிறோம் மேன்மைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. உண்மையை நாங்கள் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த கத்தாவே எப்படியாவது எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கத்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜாவே, எங்கள் தகப்பனே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படியாவது தகப்பனே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ ஜெபிக்கிறோம். முக்கியமாக பயப்படுறவங்க, பல பிரச்சனைகளை கண்டு, வியாதிகளை கண்டு, பொல்லாத மனிதர்களை கண்டு, சாபங்களை கண்டு, விபத்துகளை கண்டு, இல்லைன்னா எதையோ கண்டு பயந்துட்டு இருக்கிறவங்க, பயத்தினால ஜெபிக்க முடியல, தூங்க முடியல, எனக்கு மரணம் வந்துடுமோ, என் பிள்ளைகளுக்கு மரணம் வந்துடுமோ, விபத்து நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி சாத்தானுடைய கட்டுக்கதைகளை கேட்டு, இட்டுக்கதைகளை கேட்டு தங்களை தாங்களே பயத்தினாலே உருவ குத்தி கொள்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த பயத்தின் ஆவி அவர்களை விட்டு எப்படியாவது கடந்து போகட்டும். ஆண்டவர், அதை மனிதர்களால் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் அவர்களுக்கு தெய்வீக பலத்தை தரணும். விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுவீராக. மன நொந்திருப்பவர்களுக்கு தைரியத்தை தருவீராக. தற்கொலை எண்ணங்களை உடையவர்களுக்கு அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை தருவீராக. நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் உழைக்க வேண்டும், நான் ஏன் படிக்கணும், எனக்கு யார் இருக்கா, என்ன இருக்குது என் வாழ்க்கையில்னு சொல்லி மன நொந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, உண்மை அவர்களுக்கு பிடித்து கொள்ள, உண்மை சந்திக்க அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்யும். மிகப்பெரிய துரோகங்கள், மிகப்பெரிய நெருக்கங்கள், மிகப்பெரிய அடிகளை வாங்கி ஏமாற்றங்களை சந்தித்து மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உடையவர்களை எப்படியாவது மறுபடியும் எழுப்பி நிறுத்தும். அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும். ஊழியத்தில் விழுந்து போனவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும். ஆண்டவரே, குழந்தை இல்லை, திருமணமாக எத்தனையோ வருடங்களை காத்திருந்து ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு 2 கைகளால் தூக்கி நிறுத்துங்கப்பா. வாலிபர்களின் பாவங்களிலிருந்து விடுவித்து பெற்றோர்களுக்கு அவர்களை பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க ஐயா. ஓ ரபா காலா ஷதரா தூபா ரபா நகாரா. யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ நம்பியவரெல்லாம் உன்னை கைவிட்டார்கள், நீ நம்பியவர்கள் நேசித்தவர்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேம்மா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ வெட்கப்பட மாட்டாய், உனக்கு நான் வழிகளை உண்டாக்குவேன், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவன் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொந்தரா பாக்காராபானா. என்பு மகனை எல்லா பக்கமும் முற்றுகை போட்டிருக்காங்க, நெருக்குறாங்க. பல எதிரிகள், பல பிரச்சனை மத்தியில் ஒத்தையில் நிற்கிறீங்க. கையில் ஒன்றுமே இல்லை, ₹1 கூட இல்லை, யாருமே உங்கள் பக்கத்தில் இல்லை. எல்லாம் முடிந்து விட்டதோ என்று நினைக்கிறீங்க. இல்லை, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் கைவிட்டது மாதிரி இருக்கு பிரதர், ஆனால் ஆண்டை தூக்கி நிறுத்துவார். கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க, பல கோடி ரூபாய்கள் உங்கள் கைகளுக்கு ஆண்டவர் வந்து வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ததில் காணாமல் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சந்தோஷமாயிருங்கள்.